தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் இயேசு கிறிஸ்துவின் வசனம், blood of Jesus speaks. ஆண்டவரின் இரத்தம் பேசுகிறது, உயிர் உள்ளது, இன்றளவும் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சரித்திரபூர்வமாக நாம் பார்க்க போகிறோம். முதலிலே இரத்தத்தை பற்றி சிறிது பார்த்துவிட்டு வேத வசனங்களுக்கு கடந்து செல்வோம். ஒரு ஆண் மகனுடைய உடம்பிலே 5.5 லிட்டர் இரத்தம் இருக்கிறது என்று விஞ்ஞானபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம உடல்ல 37.2 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கிறது என்று விஞ்ஞானபூர்வமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்களுக்கு எக்ஸ் குரோமோசோம், பெண்களுக்கு ஒய் குரோமோசோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. 2 எக்ஸ் குரோமோசோம் இருந்தால் ஃபீமேல், XY குரோமோசோம் இருந்தால் மேல். என்ன பிரதர் இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்கன்னா, சப்ஜெக்டுக்கு முக்கியன்றதுனால தான் சொல்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை குரோமோசோம் இருந்தது என்பதை பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் 6 ஜனவரி 1982 வருடம் என்ன பண்ணாருன்னா, ஆர்க் ஆஃப் த கவனன்ட், அதாவது உடன்படிக்கையின் பெட்டியை பார்த்தார். இந்த பெட்டியை எங்கே பார்த்தாருன்னா, கொல்கத்தா மலையில் 20 அடி ஆழத்தின் கீழே அவர் ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஒரு பெட்டியை பார்த்தார். அந்த பெட்டியின் மேலே மெர்சி ஷீட் என்று ஒரு ஷீட் இருந்தது. அந்த ஷீட்டின் மேலே பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக திட்டு திட்டா காய்ந்து போன இரத்தம் இருந்தது. அப்பொழுது அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது, இயேசு மரித்த பொழுது பூமி பிளந்தது அல்லவா? அந்த பிளக்கப்பட்ட பூமி 20 அடி கீழே விரிசல் அடைந்திருக்கிறது. அந்த 20 அடி கீழே இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இருந்திருக்கிறார். இயேசு மரித்து போய்விட்டாரா என்று ஈட்டியால் அவர் விழாவை குத்திய பொழுது அதிலிருந்து வழிந்து ஓடிய இரத்தம் அந்த விரிசல் அடைந்த பூமியில் கீழே சிந்தி சிந்தி அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் அங்கே போய் விழுந்து காய்ந்து இருக்கிறது. பெட்டியில் சிந்திச்சு விழுந்து காய்ந்து இருக்கிறது. இவர் ரான் வயட்டுக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த இரத்தம் மாறி இருக்க என்னன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் இஸ்ரேலில் இருக்க டெல் அவீவ் என்ற ஒரு பெரிய ஆராய்ச்சி கூடம், அந்த ஆராய்ச்சி கூடத்தில் கொடுத்து செலைன் வாட்டரை ஆட் பண்ணி பார்க்குறாங்க. இதில் ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, அந்த இரத்தம் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் எடுத்து வெப்பநிலை 48 மணி நேரத்தில் வைத்து ஆராய்ச்சி செய்த பொழுது ஒரு அதிர்ச்சி என்னன்னா, காய்ந்து போன இரத்தத்தில் நீங்கள் கூட மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம், குரோமோசோம்ஸ் இருக்காது. ஆனால் இயேசுவின் இரத்தத்தில், காய்ந்து போன இயேசுவின் திரு இரத்தத்தில் அந்த செலைன் வாட்டரை ஆட் பண்ணி பார்த்த பொழுது குரோமோசோம் இருந்தது. இந்த இரத்தத்திலே உயிர் இருக்கிறது என்று அறிந்த பின்பு அவர்கள் எல்லோரும் எழுந்து கைகளை தட்டி அந்த விஞ்ஞானிகள் ஆர்ப்பரிப்பு செய்து இந்த ரான் வயட் என்கிற ஆர்கியாலஜிக்கல் சயின்டிஸ்ட்டை கேட்குறாங்க, யாருடைய ரத்தம்? ரத்தத்தில் உயிர் இருக்கிறது, ரத்தம் பேசுது, யாருடைய ரத்தம்? அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அவங்க சொல்கிறாங்க, உண்மையிலே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம்ஸ் இருக்கணும். 46ன்னா ஒரு இரத்த மாதிரியை எடுத்து அந்த சாம்பிளை பார்க்கும் பொழுது
46 குரோமோசோம் அது கண்டிப்பா இருக்கும். 23 தாயினுடையது, 23 தகப்பனுடையது. இவை இரண்டையும் சேர்த்தால் 46 குரோமோசோம். மாறாக இயேசுவின் கண்டெடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த இரத்தத்திலே 24 குரோமோசோம் மட்டுமே இருக்கிறது. 23 இயேசுவினுடைய அன்னை மரியாளுடையது என்பது தெல்ல தெளிவாய் இருக்கிறது. அந்த ஒரே ஒரு Y குரோமோசோம் வார்த்தையா இருந்த தேவனுடையது Y குரோமோசோம். மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல இந்த Y குரோமோசோம். ஏன்னா மனிதனால உருவாக்கப்பட்டு இருக்குமே ஆனால் 46 இருக்க வேண்டும். இது கட்டாயம் விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சியில் நிரூபணம் செய்யப்பட்ட ஒரு உண்மை. இயேசுவின் ரத்தம் வெறும் 24, 23 தாய் மரியாளுடையது, 1 வார்த்தையான தேவனுடையது. இந்த மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல என்பது மூல பொருள் ஆராய்ச்சி ஏகமாக உள்ளது. இது இன்னும் ரோம்ல இருக்கிற அந்த போன்டிஃபிக்கல் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் தெளிவாக வைத்திருக்கிறார்கள். இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆதி ஆகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்ப்போமே. ஆனால் அங்கு ஒரு இரத்தம் பேசியது, ஆபேலின் இரத்தம் பேசியது. ஆண்டவரை பார்த்து அழுது கூக்குரலிட்டது. அந்த இரத்தம் எதற்கு என்றால் கஷ்டப்பட்ட இரத்தம். என்னை கொன்று விட்டான் என் சகோதரன் என்று கஷ்டப்பட்ட இரத்தம். மாறாக இயேசுவின் இரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி உங்கள் பிரச்சனைகளை நீக்குகிற இரத்தம் இயேசுவின் இரத்தம். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 53:4 சொல்றார், நம்முடைய பாடுகளை துக்கங்களை இயேசு சுமந்தார் என்று ஏசாயா 53:4 சொல்லி இருக்கிறார். மத்தேயு 8:17 அவருடைய தழும்புகளால் உங்கள் நோய்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். நம் நோய்களை இயேசு சுமந்தார். அவருடைய காயத்திலே, அவருடைய இரத்தத்திலே உங்கள் நோய் என் நோய் சுமந்தார். அவர் ரத்தம் அந்த 24 குரோமோசோமும் தாயினுடைய 23 இயேசுவினுடைய ஒன்றும் உங்களுக்காக எனக்காக சித்தப்பட்டது. உங்கள் பூர்வ ஜென்ம பாவங்கள், என் பூர்வ ஜென்ம பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது. இன்றும் கூட கத்தோலிக்க சபையில் பார்த்துருப்பீங்க, நிறைய அதிசயங்கள் இந்த கம்யூனியன் டைமில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கம்யூனியன் என்கின்ற ஆண்டவரின் திருவிருந்திலே சில இடங்களில் அந்த கம்யூனியன் அப்பம் சதையாக இரத்தமுமாக மாறி ஆராய்ச்சி செய்யப்பட்டு அதை உண்மைத்தன்மை அறிந்து ரோமிலே பதப்படுத்தி இன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு இருக்கிறது. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கோயிலில் கடா வெட்டுவாங்க. இன்றளவும் கூட சில ஆலயங்களிலே கோயில்களிலே கெடா வெட்டுவாங்க. திருவிழா அப்போ கெடா வெட்டுவாங்க. அவங்களுக்கு இந்த கெடா வெட்டுனா அந்த ரத்தத்தினால பரிசுத்தம் ஆறுது, தூய்மை ஆறுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு எபேசியர் 1:7 சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இயேசுவின் இரத்தம் பாவத்தை நீக்கி சுத்திகரிப்பு செய்யும் என்று சொல்லுகிறது. The blood of Jesus will cleanse your sin and will make you purified. பரிசுத்தமாக்கப்படுகிறது. எபிரேயர் 9:4 சொல்லுகிறது, இயேசுவின் இரத்தம் சுத்திகரிப்பது நிச்சயம். Hebrew chapter 9 verse 4, the blood of Jesus Christ will cleanse your sin. It is true, 100% true.
திருவெளிப்பாடு புத்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயித்தார்கள். Revelation chapter 12 verse 11 says, they won because of the blood of Jesus Christ. எபிரேயர் 12:24 சொல்கிறது, ஆபேலின் இரத்தம் பேசுனதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் இயேசுவின் இரத்தம். Hebrew chapter 12 verse 24, the blood of Abel was speaking to God. The blood of Jesus is doing more and more miracles than the blood of Abel. Both bloods were of human nature. இரண்டு இரத்தமும் மனித இரத்தம் தான். ஆபேலின் இரத்தம் வேறு, இயேசுவின் இரத்தம் வேறு. இயேசுவின் இரத்தம் வெறும் 24 குரோமோசோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று இன்றளவும் பேய்களை ஓட்டுகிறார்கள். அந்த பேய்கள் இயேசுவின் இரத்தத்திற்கு செவி கொடுத்து ஓடி அலறுகிறது. இயேசுவின் இரத்தத்தினால் உன்னை குணமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவின் இரத்தம் குணம் கொடுக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஊழியக்காரிகளையும் குருக்களையும் கன்னியர்களையும் பிரதிஷ்டை செய்யும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே என்று சொல்லுகிறார்கள். இயேசுவின் இரத்தம் பேசுகிறது. இன்றளவும் கூட அந்த காய்ந்து போன துகள்கள் இயேசுவின் இரத்தத்தின் துகள்கள். வாட்டர் போட்டு, இந்த சலைன் வாட்டர் போட்டு ஆராய்ச்சி செய்யும் பார்க்கும் பொழுது அந்த இயேசுவின் இரத்தம் நகர்கிறது. இயேசுவின் இரத்தம் பேசுகிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்காக நான் மரித்தேன், என் ஜீவனையே உனக்காக கொடுத்தேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எனவே இயேசுவின் இரத்தத்தினால் உங்களிடம் நான் வைக்கும் வேண்டுகோள், சபை பாகுபாடின்றி இந்த செய்திகளை கேளுங்க. யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஒருத்தர் கேலி பண்ண வேண்டாம். யாருக்கிட்டையும் காசு கேட்க வேண்டாம். இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தம் இருக்கிறது, உங்களை காக்க, என்னை காக்க. இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தம் என்னை காத்தது என்றால் அந்த இரத்தம் உங்களை காக்கும். இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தம் எனக்கு 3 வேளை உணவு கொடுக்கிறது என்றால் உங்களுக்கு 3 வேளை உணவு கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவின் இரத்தத்தோடு, இன்று வார்த்தையா இருக்கிற அந்த இயேசுவின் இரத்தத்தோடு பேசிதான் பாருங்களேன். 4:30 மணிக்கு அலாரம் வச்சுக்கங்க தயவு செய்து. எல்லாராலும் முடியுது, என்னால் முடியுதுன்னு உங்களால் முடியாதுதான். பேத்தி எழுந்துறீங்க, முட்டி முழங்கால் படியிடுங்க, இயேசுவை பாருங்கள். உங்கள் கண்முன் இயேசுவை கொண்டு பாருங்கள். முழங்கால் படியிட்டு உங்கள் நெத்தி பூமியிலே விழட்டும். இயேசுவை பார்த்து டாடி என்று கேளுங்கள். 24 குரோமோசோம், 23 உம்முடைய அம்மாவுடையது, 1 உம்முடைய வார்த்தையான தேவனுடையது. இதை வைத்து எங்களை ரட்சித்தீரே, என்னை ரட்சிக்க மாட்டீரா? ஐ எம் சாரி டாடி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ என்று சொல்லித்தான் பாருங்களேன். உடனே அடுத்த வார்த்தை தேங்க்யூ டாடி, ஐ லவ் யூ டாடி என்று சொல்லி பாருங்களேன். ஒரு 100 நாட்கள் சொல்லி பாருங்க, 100 நாட்கள் ஜெபித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நடக்கலன்னா என்ன கேளுங்க, ஆனால் தப்பு செய்யக்கூடாது. உண்மையாக இருந்து 100 நாட்கள் 4:30 மணிக்கு ஏஞ்சி முழங்கால் படியிட்டு ஜெபித்து அன்றைய வேலையை ஆரம்பித்து திருப்பி தூங்கக்கூடாது. எனக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் நான் 4:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ஜெபம் பண்ணிவிட்டு 6 மணிக்கு படுத்துட்டு திருப்பி 8 மணிக்கு ஏந்திருப்பேன். அது ஜெபம் அல்ல. உங்கள் கஷ்ட நஷ்டங்களில் முழுதுமாக இயேசுவை ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த சொன்ன ஒவ்வொரு வசனத்தை தியானித்து பாருங்கள், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இந்த சொன்ன சத்திய வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது பேசுவார்கள் அவர்கிட்ட பேசுங்க. இயேசுதான் கடவுள். தீத்து 2:13 சொல்கிறது, மகா தேவன் இரட்சகர் இயேசு. எபிரேயர் 1:8 சொல்லுகிறது, குமாரனை நோக்கி தேவனே என்று. 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இத்தனை வெளிப்பாடுகள் இயேசு தேவன் என்று சொல்லுகிறது. நம்பி பாருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.